ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா தான் இருக்கோம். எங்கள் வீட்டு செடியும் நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு நாங்கள் மாடிக்கு வந்தோம். எங்கள் அம்மா செடிக்கு தண்ணி ஊற்றணும்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படியே எங்கள் அம்மா செடிக்கு தண்ணி ஊற்றுனாங்க. வெயிலாம் வந்துடுச்சா, எங்களுக்கு தூக்கம் வந்துச்சு. எங்கன்னா நாங்களாம் நைட் டியூட்டி தானே பார்க்கணும். டே டைமில் எங்கள் அம்மாவே வீட்டை பார்த்துப்பாங்க. நைட் டைமில் மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்கணும். எங்கள் அண்ணன் பாருங்க, எப்பயுமே அங்கேயும் இங்கேயும் துருன்னு இருக்கிற எங்கள் அண்ணன் கப்பு சிப்புன்னு இருக்கிறோம். ஏன்னா வெயில் அப்படி. நான் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டேன். இந்த வெயில்லாம் எனக்கு தாங்கவே முடியாது. நான்லாம் ஆக்சுவலாக இருக்க வேண்டிய இடமே வேற. என்ன பண்ணுறது, என் தலையேற்றி இந்த ஊரில் போறப்பட்டேன். இல்லைன்னா நான் இருக்க வேண்டியது சிம்லாவில் இருக்க வேண்டியது. அந்த மாதிரியான நாள் நான். பார்த்தீங்களா, இப்போ எங்கே படுத்து கிடக்கிறேன். என் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த எங்கேயோ பிறக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டினேன் ஃப்ரெண்ட். பட் இந்த ஒசூரில் என்னை பிறக்க வச்சுட்டாரு. பரவாயில்ல, கிளைமேட்டெல்லாம் ஓகே தான். இந்த வெயில் காலம் வரும்போது தான் நான் கொஞ்சம் சிக்கி சினாவினம் ஆயிடுவேன். அதுக்காகவே எங்கள் அம்மா அங்கங்கே பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க. அங்கங்கே குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணி ஊற்றுறதுக்கு வந்தாங்க. எங்களுக்கா தூக்கம் சொக்குது. சரி, அம்மா பாட்டுக்கு செடியெல்லாம் பார்த்து தண்ணி ஊற்றுற வரைக்கும் நம்ம அப்படியே லைட்டாக படுத்து தூங்கி ஏந்திருப்போம்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன், எங்கள் அண்ணனும் படுத்துட்டான். எங்கள் வீட்டு செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு நீங்கள் தான் பார்க்கணும். செடி பிடிச்சவங்க செடியை பாருங்க, எங்களை பிடிச்சவங்க எங்களை பாருங்க. பார்த்தீங்களா, எப்படி எனக்கு ஒரு தூக்கம் நல்லா வருது. அதுக்காக நான் தூங்கு மூச்சியெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப ஆக்டிவான பையன். நைட்டெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் ஃபுல் பக்கா செக்யூரிட்டியில் இருக்கோம், நானும் எங்கள் அண்ணனும். அந்த ஒரே காரணத்தினால இந்த காலையில் கொஞ்சம் அப்படி கண்ணை அசந்துப்போம். ஆனாலும் காலையில் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்கன்னு இருந்துடக்கூடாது. ஏன்னா இது நம்ம வீடு இல்லை. அதனால் அப்பயும் நாங்கள் 24/7 உழைச்சிக்கிட்டே இருக்கிற ஒரே டீமும் நானும் எங்கள் அண்ணன். டாம் ஜெரி டீம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். எங்கள் வீட்டு மல்பெரியில் நிறைய காயெல்லாம் காய்ச்சிது. அப்பப்போ பழம் பறக்கும். எனக்கு ரொம்ப பழம்னா பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணிடுவாங்க, தண்ணி ஊற்றும் போது அவங்களே பறித்து சாப்பிட்ருவாங்க. இந்தாரா இவ்வளோ வேலை செய்கிறானே, ஒரு பழம் சாப்பிடு அப்படி கூட எங்கள் அம்மா சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னத்த சொல்கிறது, இங்கே பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் தான் நாங்கள் 2 பேர் இருக்கோம். என்ன சாப்பாடுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தயிர் சோறு, பால் சோறு, பருப்பு சோறு. ஏன்னா நாங்கள் வெஜிடேரியனா, அதனால் அதுவும் கிடையாது எங்களுக்கு. ஆனால் அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, ஐஸ்கிரீமு பிஸ்கெட்டு படகிடெல்லாம் பண்ணால் ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. என்ன பண்ணுறது, அண்ணனும் தம்பியும் இங்கே பிறந்துட்டு நாங்கள் படுற பாடு இருக்கே, கொஞ்சம் இல்லை நஞ்சம் இல்லை. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு முயல் பையன் இருக்கான். அவனுக்கு பரவாயில்ல, காய்கறி எல்லாம் கிடைச்சிருது. மாடியில் இப்போ இலத்தாயெல்லாம் கொண்டு போட்டுடுறாங்க. அவன் எப்படியோ சாப்பிட்டுட்டு இருந்துக்கிறான். எங்கள் அண்ணா இருக்கான் பாருங்க, அவனுக்காவது ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருவாங்க அப்போ. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா அப்பப்போ எங்கள் அப்பாவும் அம்மாவும் பரோட்டாலாம் வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். இதோ பாருங்க, இது என்ன செடின்னே தெரில. போன டைம் வீடியோவில் கூட எங்கள் அம்மா கேட்டாங்க இது என்ன செடின்னு. யாருமே ஒரு கமெண்ட் பண்ணலை. ஆனால் செடியோட இலை புளிப்பாக இருக்குன்னு எங்கள் அம்மாவே சொல்லிக்கிறாங்க தண்ணி ஊற்றும் போது. என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரில. ஏதோ சட்னி அரைக்கலான்னு ஒரு யூடியூப்பில் பார்த்தாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, எதையாவது சாப்பிட்டுட்டு உனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடப்போதுமா, நல்லா யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு சாப்பிடுன்னு நான் சொல்லிட்டேன். எங்கள் அண்ணன் இந்த செடிகிரி எங்கள் அம்மாவுக்கு ஐடியா கொடுக்கறதுலாம் பண்ண மாட்டான். அவனுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. எங்கள் அண்ணனுக்கு வீட்டை பார்க்கணும், வெளியிலேருந்து யாரும் வந்துடக்கூடாது, கேட்டை யாரும் தொடக்கூடாது, பேக் சைடு பார்க்கணும், ஃப்ரண்ட் சைடு பார்க்கணும். எங்கள் வீடு பார்க்கறது இல்லாமல் சுற்றி இருக்கிற வீட்டையும் நாங்கள் தான் பார்த்துப்போன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. எனக்கு பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் மாடியில் ஒரு டைம் முடிச்சுட்டு கீழே ஒரு ரவுண்டு சாப்பிடுவோம். மேலேயும் நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். குட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க எங்களுக்கு. வாசலில் பக்கத்து வீட்டு டெரஸ்லாம் அவங்கெல்லாம் எங்களை கவனிச்சுப்பாங்க மாடிக்கு வந்தால். அதனால தான் ஒரு குஸ்தி போட்டுட்டு நாங்கள் மாடிக்கு வருவோம். அங்கே போனால் பிஸ்கெட் கிடைக்கும். எங்கள் வீட்லேயும் கொடுப்பாங்க.
1000 தான் நம்ம வீட்டில் கொடுத்தாலும் நம்மளை பிடிச்சவங்க கொடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் சொல்லுங்க போப்போம். இந்த ரோஜா செடியை கட் பண்ணி விட்டாங்க. அதில் பார்த்தா புதுசாக துளிர் வந்துருக்குது பாருங்க. நாங்கள் 2 பேரும் எங்கள் அம்மாவுக்கு துணைக்கு இருக்கணும்னே தூக்கத்தை கூட விட்டுட்டு எங்கள் அம்மாவுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் அம்மாவும் அவங்க அப்பாவும் தானே எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, அதுக்காக தான். அப்புறம் எங்கள் அம்மா ஒரு கோவக்காயை நட்டு வச்சு ஒரு செடி வந்துச்சுன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாங்க பாருங்க. அது சூப்பராக வந்துட்டு இருக்கு கோவக்கா. அந்த கோவக்காயை தான் செண்பகம் போட்டு ரொம்பல செடி வளரலன்னு சொல்லிட்டு கோவக்காயை அதை எடுத்து நட்டுட்டாங்க. அட்டகாசமாக வருது கோவக்காய் காய்ச்சா. எங்கள் அம்மா வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ மட்டும் பார்க்காம அங்கே இருக்க எங்கேயும் பாருங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? யார் பேசுறதுமே இவ்வளோ நேரம் தெரியலையா? நான் தான் உங்ககிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் அவ்வளோனா வீடியோக்கெல்லாம் முகத்தையே காட்ட மாட்டான். அவன் ஷை டைப். அதான் சொன்னேன், அவன் படிக்காதவன். அவன் படிக்கவே படிக்கல. நானாவது 3வது வரைக்கும் படிச்சிருக்கேன். சாமந்தி செடியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணா வந்தாங்கல்ல தீபாவளிக்கு கொண்டு வச்சாங்க பாருங்க. அட்டகாசமாக வளர்ந்துட்டுருக்கு. அதெல்லாம் சொல்கிறதுக்கே சான்ஸ் இல்லை. எங்கள் அண்ணனுக்கு தூக்கம் வந்துச்சு இன்னைக்கு. அவனுக்கு என்னன்னா எங்கள் வீட்டில் புதுசாக கேட்டு போட்டாங்க. யாரையும் அங்கேருந்து பார்க்க முடியல வெளியாட்களெல்லாம். அதனால ஒரே போர். யாரையா பார்த்தாலும் 2 கொலை குலைச்சாதான் அவனுக்கு சந்தோஷம். எனக்கு குலைக்கணுன்றதே மறந்து போச்சுன்னு வச்சுக்கோமே இந்த வீட்டுக்கு வந்து. ஏன்னா சுற்றி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. யாரை பார்த்து நம்ம குலைக்கிறது? அதனால் நான் யாரையும் பார்த்து குலைக்கிறது இல்லை. நான் பற்றி 7 உட்காந்துருக்காரு. என்ன கடை கொடுக்குறாங்களோ சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நல்லா இருக்க இடமா பார்த்து உட்காந்துருவான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்ம வேலை. சும்மா அப்படி இப்படி குலைச்சி உடம்பெல்லாம் கெடுத்துக்கூடாது. வந்தம்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணம்மா, பிஸ்கட் கொடுத்தாங்களா சாப்பிட்டம்மா, அப்படி இப்படி 2 ஓட்டு ஓடணுமா, அப்படியே கிளம்பிடணும். பாருங்க எங்கள் வீட்டு முல்லை செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. நிறைய பூக்குது. அம்மா வச்ச செடியில் எல்லாத்துலேயும் பூக்குது. அது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கானே முயல், அவன் பேர் முறி. அவனுக்கு தான் லக்கு. ஏன்னா இங்கே பூக்கிற பூ செடி காய்கறி எல்லாம் அவனுக்கு தான் கிடைக்குது. நமக்கு பிஸ்கெட்டு, பால் சாதம், தயிர் சாதம். அதை ஏன் கேட்குறீங்க? எங்கள் நிலமைய காலையில் ஏந்திருக்கிறோம், ராத்திரி வரைக்கும் இதையே சாப்பிட்டு ஒரே போர். வாக்கிங்கோ அனுப்புறதில்ல, மாடியிலே வாக்கிங் போங்கன்னு சொல்லிட்டாங்க வேலைக்கு போகிறதுனால. ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ நீங்கள்லாம் பார்க்கறதுனால நாங்கள் மாடியில் குஸ்தி போடுறோம். நாங்களும் ஃபேமஸ் ஆக வேணாமா? எங்களை மாதிரி டாக்ஸும் ஃபேமஸ் ஆக வேணாமா? அந்த ஒரே காரணத்தில் மாடி கூடி வந்துடும். மாடி தான் எங்கள் என்டர்டைன்மெண்ட் பிளேஸுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஓடுவேன், இங்கே ஓடுவேன். எங்கள் அண்ணன் அங்கேருந்து இருக்கிறவங்களெலாம் பார்த்து கொலைப்போம். ஜாலியாக இருப்போம் மாடியில். இப்போ தோட்டம் வேறு வச்சுட்டாங்க. அதனால் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓடுறது கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் சந்து புந்து ஓடும்போது கொஞ்சம் மண்ணுக்குன்னு அரசியல் இதெல்லாம் சஜஷன் தானே ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே ஓடும்போது சட்டை கிளிய தான் செய்யும் சந்தானா. தேங்க்யூ.